எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு இந்தியா டெம்பிள் டூர் சேனல். நான் உங்கள் கணேஷ் பேசுகிறேன். வாரம் நம்ம சேனலில் பழமையான தலங்களும் அதுக்கு எப்படி போகணும், அந்த தலத்தினுடைய சிறப்புகள் அவற்றை பற்றி பார்க்குறோம். அந்த வகையில் இந்த வாரம் நம்ம பார்க்க போகிறது ஸ்ரீ திரு காலடியப்பன் கோயில், அதாவது கிருஷ்ணர் கோயில் மற்றும் ஆதிசங்கரர் அவதாரத்தலம் காலடி. இந்த இடத்த பற்றியும் இந்த கோயிலை பற்றியும் தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க இப்போ போய் அந்த கோயிலை பார்க்கலாம். நம்ம கேரளாவில் உள்ள மிக முக்கியமான இந்துக்களின் புனித இடம்தான் இந்த காலடி. ஏன்னா அத்வைத தத்துவத்தை உலகுக்கு வழங்கிய ஆதிசங்கரர் அவதரித்த இடம் இந்த காலடி ஆகும். மற்றும் அவரால் நிறுவப்பட்ட திரு காலடியப்பன் கோயில் அக்ஷய திருதியை அன்று மகாலட்சுமி தாயார் தங்க நெல்லிக்கனியை மழையாய் பொழிந்த இடம் இந்த காலடி. ஆதிசங்கர தாயார் ஆரியாம்பாள் சமாதி உள்ள இடம். சிங்கேரி சாரதா பீடத்தை சார்ந்த ஆசிரமும் இங்கே. சிவகுரு ஆரியம்பாள் தம்பதியருக்கு மகனாக இவ்தலத்தில் சங்கரர் அவதரித்தார். இளமை பிராயத்தில் கௌடபாதரின் சீடரான கோவிந்த பகவத்பாதரிடம் வேதாந்தம் மற்றும் இதர தத்துவங்களை பயின்று சங்கர பகவத்பாதர் என்று அழைக்கப்பட்டார். இந்து சமயத்தின் 3 அடிப்படை நூல்கள் என்று அறியப்படும் 10 உபநிடதங்கள், பிரம்மசூத்திரம் மற்றும் பகவத்கீதைக்கு விளக்க உரை அளித்து அதன் மூலம் அத்வைத தத்துவத்தை உலகுக்கு எடுத்து காட்டினார். சிவானந்த லஹரி, கோவிந்தாஷ்டகம், பஜகோவிந்தம், சித்தாந்த சாங்கியம், விவேக சுடாமணி, ஆத்மபோதம், உபதேச சாகஸ்திரி, கனகதார சோஸ்திரம், சுப்பிரமணிய புஜங்கம் போன்ற நூல்களை இவர் இயற்றியிருக்கிறாரு. அது இல்லாமல் இந்தியாவுடைய 4 திசைகள்லையும் மடங்களை நிறுவியிருக்கார். அவர் கேரள கட்டிட அமைப்புடன் உள்ள அந்த கோயிலுக்கு உள்ளே சென்றால் திரு காலடியப்பன் என்கிற கண்ணனை நாம் தரிசிக்கலாம். இவர் வலது கையில் வெண்ணெய் வச்சிருக்கிறாரு, இடது கையில் இடுப்பில் வச்சிருக்கார். வலது மேல் கையில் சக்கரம், இடது மேல் கையில் சங்கு வைத்துள்ளார். இந்த கண்ணன் விக்கிரகம் 3.5 அடி உயரத்தில் அஞ்சனா என்ற கல்லால் ஆனது. இந்த கல்லானது இரும்பு மற்றும் தாமிரம் அதிகம் அளவில் கலந்திருக்கும். இது மிகவும் சக்தி வாய்ந்த கல்லாகும். பெருமாள் கோயில்களே குருவாயூர் உள்ள கண்ணும் இந்த கோயில் உள்ள கண்ணும் இந்த வகையான விக்கிரகத்தை சார்ந்ததாகும். இக்கோயிலானது சங்கருடைய குலதெய்வமாகும். அவருடைய தாயார் தினமும் பூர்ணா நதியில் குளித்து இக்கண்ணனை அவர் தினமும் வணங்குவார். கிபி 795 சங்கர இக்கோயிலை கட்டினார் என்று சொல்கிறார்கள். கண்ணனின் சன்னதியில் வலதுபுறத்தில் சிவன், பார்வதி மற்றும் கணபதி ஆகியோர்கள் இருக்கிறார்கள். நமஸ்கார மண்டபத்தில் பரசுராமர் மற்றும் ஆதிசங்கருடைய சன்னதிகள் இருக்கு. சுற்றுப்பிரகாரத்தில் பவளமல்லி மரம் மற்றும் சுவாமி ஐயப்பன் சன்னதி இருக்கு. ஒரு அட்சய திருதிய நாளில்தான் மகாலட்சுமி தாயார் இங்கு தங்க நெல்லி மழை பொழிந்தார். ஆதலால் இங்கு ஒவ்வொரு அட்சய திருதி அன்றும் யாகம் செய்து யாகத்திற்கு பணம் செலுத்துவதற்கு தங்க நெல்லி, வெள்ளி நெல்லி மற்றும் யந்திரம் தருகிறார்கள். சங்கரர் தன் குருகுல வாசத்தின் போது ஏகாதசி விரதம் இருந்து மறுநாள் துவாதசி திதி அன்று பிச்சை எடுத்து உண்ண புறப்பட்டார். அப்போது அவர் அயாசகன் என்ற ஏழை வீட்டில் பவதி பிட்சாம் தேகி என்று பிச்சை கேட்டார். ஆனால் அவரிடம் பிச்சை போட எதுவும் இல்லை. அதனால் தன்னிடம் இருந்த காய்ந்த நெல்லிக்கனியை சங்கரருக்கு பிச்சை இட்டார். இதை கண்டு மிகவும் மனம் வருந்திய சங்கரர் அந்த பெண்ணிற்கு உதவ நினைத்து மனம் உருகி தாயார் மகாலட்சுமியை நினைத்து ஸ்லோகம் பாடினார். அவர் 19வது ஸ்லோகம் பாடி முடித்தபோது தாயார் கருணையால் அந்த ஏழை பெண்ணின் வீட்டின் கூரையிலிருந்து தங்க நெல்லிக்கனையை மழையாக பொழிவித்தார். அந்த ஸ்லோகமே கனகதாரா ஸ்லோகமாக அழைக்கப்படுகிறது. இந்த பூர்ணா நதியில் தான் சங்கரர் குளித்து கொண்டிருக்கும்போது ஒரு முதலை அவரின் காலை கவ்வியது. கரையில் இருந்த சங்கரர் தாயார் அலறினார். ஊர் மக்கள் அங்கு கூடிவிட்டார்கள். முதலை அவர் உடலை விழுங்கத் தொடங்கியது. சங்கரர் என்ன நடக்கும் என்பதை கணித்து தான் சந்நியாசம் வாங்கினால்தான் முதலை என்னை விட்டு விடும் என்று தன் தாயாரிடம் கூறினார். தன் மகனின் உயிரே முக்கியம் என்பதால் சந்நியாசத்திற்கு அனுமதி அளித்தார். உடனே சங்கரரை முதலை விடுவித்தது. நதியில் குளித்து கண்ணனை வணங்கினால் எல்லா இன்னல்களிலும் இருந்து விடுபட்டு நீண்ட ஆயுளையும் பெறலாம். மிகவும் புகழ்பெற்ற ஆதிசங்கர அவதார தலமாகவும் மற்றும் இந்த கண்ணனுடைய கோயில் அமைந்திருக்கும் இந்த இடத்தை நீங்கள் கண்டிப்பாக கேரளாவுக்கு போகும்போது மறக்காமல் பார்த்து தரிசனம் பெறுங்க. இந்த கோயிலுக்கு எப்படி போகணும் அப்படின்னா, எர்ணாகுளத்திலிருந்து சுமார் 35 கிலோமீட்டர் தொலைவில் அங்கமாலி என்ற இடத்துலேருந்து தெற்கே சுமார் 8 கிலோமீட்டர் தொலைவில் இந்த கோயில் இருக்குது. சென்னையிலிருந்து எர்ணாகுளம் செல்லும் அனைத்து ரயில்களும் அங்கமாலி வழியாக தான் செல்லும். ஹரே கிருஷ்ணா. இதோடு இந்த
வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். அடுத்த வாரம் வேறொரு தலத்தை பற்றி நான் பார்க்கலாம். நன்றி, வணக்கம், திருச்சிற்றம்பலம்.